வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செய்யலாம் இந்த சிக்கன் கிரேவி. நல்லா ரைஸ்லேயும் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம். அதேமாதிரி சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரசம் சாதம், சாம்பார் சாதம் தொட்டுன்னு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுமாரி ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இது வந்து நம்ம வதக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம. இது கூட சோம்பு கூட போட்டுங்க. நான் சோம்பு பவுட்ரு போட போகிறேன். நீங்கள் வந்து சோம்பு கூட போட்டு அரைச்சிக்கங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்குங்க. ஒரு துண்டு பட்டை போட்டுக்குங்க. ஒரு 3 லவங்கம் போட்டுக்குங்க. 3ஓ 4ஓ போட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த பட்டை, லவங்கம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பட்டை, லவங்கம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் நீங்கள். பாருங்கள், தக்காளியும் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் குழைய வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன். அந்த வெங்காயம், தக்காளி, மிளகு, தனியாலாம் அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த விழுது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லா விழுதும் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா வதங்கி வரணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது வந்து நல்லா வதங்கி வரணும். நீங்கள் இந்த பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சம் பாருங்களேன். அந்த பட்டை லவங்கம் நீங்கள் இது கூட கூட போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள். உங்களுக்கு என்னென்ன கறி மசாலா வேணுமோ எல்லாத்தையும் இது கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் நீங்கள். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அந்த நம்ம அரைச்ச விழுதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் கரம் மசாலா தூள் இல்லைன்னா இந்த பட்டை லவங்கம் நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்களேன், அதிலே போட்டு நீங்கள் அரைச்சிருங்க. சோம்பு எல்லாமே அதிலே போட்டு அரைச்சிக்கலாம். என்கிட்ட சோம்பு தூள் இருக்கிறதுனால நான் அதை போட்டுக்கிறேன் நான். சோம்பு பவுட்ரு இருக்குது என்கிட்ட. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மிளகு வர நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கணும். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டுக்கிறேன். நல்லா பார்த்து போட்டுக்குங்க. ஏன்னா அது மிளகு காரம் வேறு இருக்குது. நம்ம வந்து மிளகாய்த்தூள் பார்த்து போட்டுக்கணும். இப்போ சிக்கன் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதக்கிக்குங்க. இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா சிக்கன் நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு. நல்லா ஒரு 2, 3 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும் சிக்கன். பாருங்கள், சிக்கன் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் நான் சிக்கன். இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து நம்ம அந்த ஜாரை அரைச்சோம் பாருங்களேன், அது அந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வேகணும் பாருங்க. நம்ம கிரேவி தான் வைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க நீங்கள். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவு பார்த்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வரணும், உங்களுக்கு திக்காக இன்னும் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். திக்காக வரணும்னா நீங்கள் இன்னும் ஒரு வெங்காயம், தக்காளி எல்லாம் கூட போட்டுக்குங்க. எல்லாமே கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா இன்னும் கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். இன்னும் கிரேவி வந்து திக்காக இருக்கும் உங்களுக்கு. நல்லா இந்தமாரி செஞ்சு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வேகட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5, 6 நிமிஷம் நல்லா வேகட்டும் சிக்கன். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதி வரும்போது கலந்து கொடுத்துக்குங்க. அந்த சிக்கன் கிரேவி நல்லா கொதி கொதி வருது பாருங்களா, அப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 தடவை ஒரு 5 நிமிஷம் வேகுதுன்னா நடுவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கலந்து கொடுத்துக்குங்க. உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ அளவுக்கு வேகணுமோ அந்த அளவு வேக வச்சுக்கோங்க நல்லா. பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கன், நல்லா கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த கிரேவி பதத்துக்கு நான் எடுக்க போகிறேன். அதனால் எனக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ சிக்கன் கிரேவி. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் சிக்கன் கிரேவி தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாப்பாட்டில் போட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூட தோசை கூடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன் கிரேவி. செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி. அதுமாதிரி சாம்பார் சாதத்துக்கு நான் தொட்டுன்னு சாப்பிட்டா கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூடான சாப்பாட்டில் இந்த சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கு. இது கூட ஒரு முட்டை ஆம்லேட்டோ இல்லை இதுமாரி அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் நல்லா. சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நிறைய சிக்கன் ரெசிபி இருக்குது, நீங்கள் வீடியோவில் போய் பார்த்துக்குங்க. நான் இதுமாரி சிக்கன் கிரேவி வந்து நான் ரெசிபி வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு, ஐபட்டில் கொடுக்குறேன், லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதேமாரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இதோட அளவுலாம் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதேமாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.